வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மத்தியான சாப்பாடு வந்துருச்சு. என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்திருந்தது வேறு, ஆனால் நான் சாப்பிட்டது வேறு. என்னலான்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி கேரியர் வந்துருச்சு, பெருசாக வந்துருக்குது. கேரியர் உள்ளே திறந்து பார்க்கலாமா? உள்ளே திறங்க. இன்றைக்கி கூட்டு, புடலங்காய் கூட்டு. ஓகே. சோறு நல்லா தான் இருக்குது. அடுத்து தால், பருப்பு தால். அடுத்து தயிர் திறங்க சீக்கிரம். தயிர். அடுத்து சாலட், எப்பவும் போல் சாலடு, ஒரு ரொட்டி, ஒரு அப்பளம். எனக்கு ரொட்டி பிடிக்கவே செய்யாது, இருந்தாலும் ரொட்டியே சாப்பிடுவேன். ஒரே ஒரு ரொட்டி சாப்பிட்டு ஆகணும். அது நம்ம இங்கே உள்ள ஒரு கலாச்சாரம், நார்த் இந்தியன் கலாச்சாரம். அது ஒரு தாலை வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு அதை அப்படி ஒரு பிச்சு தாலை ஒரு முக்கி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். தால் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும், நல்லாவே இருக்கும். நாங்கள் அதுதான் மெயின் டிஷ்ஷாக இருக்குது. இந்த ரொட்டியை பொறுத்தவரை நமக்கு மத்தியான வேளையில் நம்ம சோறு சாப்பிட்டே பழகிறதுனால இந்த ரொட்டி சாப்பிடவே விருப்பமே இல்லை. சரி, இருந்தாலும் ஒரே ஒரு ரொட்டி சாப்பிடுவோம், பேருக்கு சாப்பிட்டு வைப்போம், அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சாப்பிட்றோம். இல்லைன்னா மெயின் டிஷ்ஷு நமக்கு சோறு தான். சோறு கூட கிடைச்ச இடம் சொக்கலோகமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு சோறுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரொட்டி முடிச்சிட்டேன் ஓரளவு. ஒரு ரொட்டி தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டேன். சிலடையும் கடிச்சிக்குவேன். வந்துட்டாங்கல்ல. நான் இன்றைக்கி ரைஸ் வச்சு வத்த குழம்பு, மணத்தக்காளி வத்த குழம்பு அதை மேலே போட்டு பரட்டிட்டேன். கொஞ்சோண்டு எடுத்தால் போதும், அது முழு சோறுக்கும் நம்ம வத்த குழம்பு வச்சு சாப்பிட்றலாம். அருமையான சாப்பாடு. வத்த குழம்பு நமக்கு கடைகளில் பாட்டிலில் கிடைக்குது. இது மணத்தக்காளி வத்த குழம்பு. மணத்தக்காளி தெரியும் உங்களுக்கெல்லாம். மணத்தக்காளி வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. இந்த மணத்தக்காளியும் வத்தலும், சுண்ட வத்தலும் போட்டு செஞ்ச ஒரு வத்த குழம்பு. அதுதான் போட்டு நான் இப்போ குழச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல அருமையான ஒரு சாப்பாடு. நல்லா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குழச்சிட்டேன், சாப்பிட போகிறேன். உள்ளே தள்ளுறேன் உருண்டை. அடுத்தெல்லாம் அப்பளம் பார்த்திங்கன்னா நைத்திருச்சு. அப்பளம் ஒரு எப்போமோ கொண்டு வந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. சரி, அடுத்தெல்லாம் சேலடு உள்ளே தள்ள வேண்டியதுதான். அடுத்த உருண்டை நல்லா அழகாக வத்த குழம்பு நல்லா புளிப்பாக அழகாக உரப்பாக அழகாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையாக இருந்தது. இந்த அப்பளம், இந்த வெள்ளரிக்காய் துண்டுகள், அப்புறம் வெங்காய துண்டு, இதெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அது என்னது, ஏதோ வெளியில் கிடக்குது. சரி. அடுத்தால அந்த சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கல ஒவ்வொரு சில பருக்க வெளியே சிந்துது. அதை எடுத்து நான் உள்ளே போடுறேன். சரி, நல்ல சுண்டவத்தெல்லாம் இருக்குது. மணத்தக்காளி எல்லாம் சின்ன சின்னதாக உள்ளே கிடக்குது. பரவாயில்ல, அருமையாக இருக்குது. ஒரு துண்டு வெள்ளரி கடி, ஒரு அப்பளத்துண்டு. அப்பளம் வரமாட்டேங்குது. அப்பளம் நைத்திருச்சு, அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ சாப்பிடுவோம். சரி, இப்போ இந்த கொஞ்சம் வெள்ளை சோறு இந்த பக்கமாக தனியாக அடை கட்டி வச்சுருக்கேன். இது எதுக்கு? இது தயிர் சாதத்துக்காண்டி வச்சுருக்கேன். வத்த குழம்பு கொஞ்சோண்டு சாப்பிட்டா போதும். அதுக்கப்புறம் நமக்கு வயிறு புண்ணாகாமல் இருக்கிறதுக்கு தயிர் சாதம் சாப்பிட்டாகணும். ஒரு சோறை கூட மிச்சம் விடக்கூடாது. ஏன்னா எந்த சோறையுமே நம்ம மிச்சம் விடாமல் அழகாக சிந்தாமல் சாப்பிடணும். அழகாக உருண்டை பிடிச்சிட்டேன். வெரி குட். உள்ளே தள்ளியாச்சு. இப்போ வெரி குட். ஒரு வெள்ளரிக்காய் துண்டு அப்படித்தான் போடு. ஒரு அப்பளம், ஒரு அப்பளத்தை கடி. அப்பளத்தை கடிச்சிட்டியா? வெரி குட். நல்ல. இப்போ அதை முடிச்சிடணும். அந்த வத்த குழம்பை நம்ம முடிக்க போகிறோம். வெள்ளரிக்காய் துண்டையும் சாப்பிடு. சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த வெங்காயம் இருக்கட்டுமே, நம்ம அதை தயிர் சாதத்துக்கு எடுத்துக்கலாம். சரி, வெளியிலையும் கொஞ்சம் சிந்தி இருக்கோ பருக்க, அதெல்லாம் எடுத்தாச்சு. சரி, வெரி குட். இப்போ வத்த குழம்பு உள்ளே போட்டாச்சு. இன்னும் முடிய போகுது. லாஸ்ட் உருண்டை உள்ளே தள்ளியாச்சு. ஒரே கவலம். அருமையான பைட்டு. இப்போ அப்பளத்தையும் கடிச்சாச்சு. வெரி குட். முடிஞ்சுது. இப்போ வாங்க, தயிருக்கு வாங்க. வாங்க 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 தயிருக்கு வாங்க, தயிருக்கு வாங்க. தயிரை விடுங்கப்பா. நேரத்தை கடத்தாதீங்க, டைம் இல்லை. அடுத்தல வேலை பார்க்கணும் நம்ம. தயிர் என்ன ஆச்சு? தயிர் வரமாட்டாக்கா? எடுத்தாச்சு. என்னாச்சு?
ஸ்பூன் இல்லையா? ஸ்பூனெல்லாம் இதுக்கு கையை விட்டே கலக்குங்க. கலக்கியாச்சு. வெரி குட். கலக்கிட்டு இப்போ விட்டியாச்சு. அதில் என்ன இருக்குது? கேரட்டெல்லாம் நிறைய கிடக்குது. கேரட்டு எல்லாமே இருக்குது. ஓகே, கேரட்டு தயிரா? ஓகே, வெரி குட். அடித்து விட வேண்டியதான். நல்லா சாப்பிடுங்க. அது என்னது கருப்பாக ஏதோ கிடக்காது, எடுத்து வெளியில் போடுங்க. அது என்னது? சரி, ஏதோ ஒன்று, அது ஏதாவது இருக்கும். சாப்பிட்ற ஐட்டம் தான், எதுவும் வேண்டாத ஐட்டம் எதுவும் கிடக்காது. வெரி குட். சரி, தயிர் சாதத்தை போட்டு